நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம முடி உதிர்வதை தவிர்க்கிறதுக்கும் முடியை அடர்த்தியாகவும் வேகமாக வளர வைக்கிறதுக்கும் ஒரு எளிமையான முறையில் எண்ணெய் வீட்டிலேயே எப்படி தயார் பண்ணுறதுங்கிறத முதல்ல பார்ப்போம். இந்த முடி உதிர்வதற்கான காரணங்கள் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். மிக முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரபு வழி, அதாவது ஹெரிடிட்ரி காசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதனால நமக்கு முடி உதிரும். அடுத்தது சரும நோய்கள், அதாவது இந்த மாதிரி சொரியாசிஸ், டேண்ட்ரஃப் இல்லை செபோரிக் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வியாதிகள் இருந்தாலும் நமக்கு முடி உதிரும். அடுத்தது ஹார்மோனல் வேரியேஷன்ஸ், அதாவது ஹார்மோன் மாற்றங்கள் உடலில் பல சமயங்களில் ஏற்படும். இது தைராய்டு பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது, அதே மாதிரி குழந்தை பிறந்தவுடன் இந்த மாதிரி டயத்தில் நமக்கு முடி உதிர்வு அதிகமாக இருக்கும். அடுத்த முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியரிக் பொல்யூஷன், அதாவது மாசு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்ம குடிக்கிற தண்ணி, சுவாசிக்கிற காற்று எல்லாத்துலேயுமே மாசு அதிகமாக இருக்கும்போது நமக்கு முடி உதிரும். அடுத்தது ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. இதனால் இப்போ இன்றைக்கி நம்ம வேலை செய்கிற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா மன அழுத்தத்தால் நமக்கு பல வியாதிகள் வந்துகிட்ருக்கு. அதில் முடி உதிர்வதும் ஒரு முக்கியமான காரணம். அடுத்தபடியாக நம்ம அளவுக்கு அதிகமான மருந்துகள் உட்கொள்ளும் போது ஹேர்லாஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகுது. சில தவிர்க்க முடியாத வியாதிகள்னால நமக்கு கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியேஷன், கீமோதெரப்பின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கும்போது நமக்கு முடி உதிரும். அடுத்தது நம்ம உடம்புல ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாகும்போது அனிமிக் ஆகி அதனால கூட நமக்கு முடி உதிரும். அடுத்தபடியாக ஊட்டச்சத்து குறைபாடு, அதில் நுண் ஊட்டச்சத்து குறைபாடு, மைக்ரோ நியூட்ரியன் டெஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சில விஷயங்கள், அதாவது பயோட்டின் மாதிரியான சில ஊட்டச்சத்து குறைபாடுகள்னாலையும் நமக்கு முடி உதிர்றது அதிகமாகும். இதெல்லாம் தான் மிக முக்கியமான காரணங்கள் முடி உதிர்வதற்கு. இதில் நமக்கு எதனால் முடி உதிருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி அந்த காரணத்தை தவிர்த்தாலே நமக்கு முடி உதிர்றது மெயினாகவே குறைஞ்சிரும். அடுத்தது தலைக்கு தேய்க்கிற எண்ணெய்க்கு வரலாம். மார்க்கெட்டில் ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நிறையா பேர் எதை வாங்குறதுன்னு தெரியாமல் நம்ம முழிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, எப்போவுமே எண்ணெயை நம்மளே வீட்டில் தயார் பண்ணி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தான் மிக அருமையான விஷயம். ஏன்னா மார்க்கெட்டில் வர எண்ணெய்கள்லாம் தரமானது தானா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ஒரு மிகவும் கடினமான விஷயம். அன்றாட வாழ்க்கையில் நம்ம தினசரி பலவிதமான மூலிகைகளை உபயோகிச்சுட்டு தான் வந்துட்டுருக்கோம். அந்த மூலிகைகளையே வச்சு நம்ம ஒரு தரமான நல்ல புரதம் நிறைந்த புரோட்டீன் ரிச் கண்டிஷனிங் ஹேர் ஆயிலை வீட்டில் கண்டிப்பாக தயார் பண்ண முடியும். இந்த எண்ணெய் ஒரு ரொம்ப எளிமையான ரெசிபி. யாரால் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதோ அவங்களுக்காகவே இதை நம்ம ஸ்பெஷலாக செஞ்சுருக்கோம். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக, ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணோம். நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிவிட்டு இதோட கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கீழே கொடுக்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல வெந்தயம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்தது எள்ளு, இதுவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். அடுத்தபடியாக நம்ம பச்சை பயிறு, இதுவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். அது இல்லாமல் சோற்று கற்றாழை தோல் நீக்கியது, இது ஒரு 2 இலையை எடுத்துக்கிட்டால் போதும். முதல்ல இந்த சோற்று கற்றாழையோட தோலை நம்ம நீக்கிக்கலாம். இந்த சோற்று கற்றாழைக்கு ஆயுர்வேதத்தில் குமாரி அப்படின்ற ஒரு பேர் வழங்கப்படுது. குமாரி அப்படிங்கிற இந்த பேர் இளமையை குறிக்கிறது. அதே மாதிரி இது பெண்களுக்கு மிக சிறந்த ஒரு மருந்து. இந்த கற்றாழையை நம்ம எண்ணெய் தயார் பண்ணும்போது உபயோகிக்கிறதுனால இது முடிக்கு பலவிதமான ஊட்டச்சத்துக்களை இது கொடுக்கும். அதே மாதிரி முடியை நல்லா மிருதுவாகவும் பளபளப்பாகவும் மாற்றிடும். இந்த தோலை நீக்கினதுக்கப்புறம் இப்படி ஒரு க்ளீனான ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. அதில் இந்த தோல் நீக்கப்பட்ட கற்றாழையை நம்ம இப்போ லேயராக இப்போ உள்ளே போட போகிறோம். ஸோ முதல்ல ஒரு லேயர் கற்றாழை இலையை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இருக்கு இல்லையா, அதை நம்ம அதுக்கு மேலே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி கற்றாழையை நம்ம ஒரு லேயர் போடுறோம். அதுக்கு மேலே நம்ம பச்சை பயிரும், அப்புறம் இன்னொரு லேயர் கற்றாழை, அப்புறம் எள்ளு, இதை லேயர் பை லேயராக நம்ம ஆட் பண்ணி இதை நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இந்த வெந்தயத்தோட மருத்துவ பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிக்கோட்டினிக் ஆசிட் ஆர் நியாசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரசாயன கூறு இருக்குது. அதாவது ஆக்டிவ் கான்ஸ்டிடியூவன்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நியாசின் மண்டையில், அதாவது ஸ்கால்பில் பிளட் சர்க்குலேட் ஆகிறத அதிகப்படுத்தும். அதே மாதிரி முடி உதிர்றதை தவிர்க்கும். அதே மாதிரி முடி தின்னாகிறதையும் கம்மியாக்கும். இது இல்லாமல் வெந்தயம் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் ப்ரோட்டீன் சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதில் புரத சத்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. மார்க்கெட்டில் இருக்கிற பல ப்ரோட்டீன் கண்டிஷனர்ஸை நம்ம தலைக்கு யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பெஸ்ட்டான ஒரு சப்ஸ்டிடியூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வெந்தயம் தான். அதை விட ஒரு அருமையான ப்ரோட்டீன் கண்டிஷனிங் எஃபெக்ட் நமக்கு வெந்தயமே கொடுத்துரும். அப்புறம் லெசித்தின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் கான்ஸ்டியூண்ட்டும் இந்த வெந்தயத்தில் இருக்குது. இது ஹேர் ஃபாலிகல்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கும். அதே மாதிரி முடியை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கும் உதவும்.
அது இல்லாமல் வெந்தயத்தில் வந்து சாப்போனின்ஸ், ஃப்ளாவோனாய்ட்ஸ் அப்படிங்கிற பல விதமான ரசாயன கூறுகள் அதிகமாக இருக்குது. இந்த வெந்தயம் வந்து பொடுகை வந்து நல்லாவே குறைக்கும். அதனால் இந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்லேருந்து ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். அப்புறம் வந்து ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது கிருமிகளை கொல்லக்கூடிய திறன் வந்து வெந்தயத்துக்கு ரொம்பவே அதிகம். அப்புறம் ப்ரீமெச்சூர் கிரேயிங் அப்படின்னு சொல்கிறோம், இந்த இளநரை, இதை வந்து தவிர்க்கக்கூடிய கெப்பாசிட்டியும் வெந்தயத்துக்கு ரொம்ப நிறையா இருக்குது. அடுத்து பச்சை பயிரோட மருத்துவ குணங்களை பார்க்கலாம். பச்சை பயிரை ஆயுர்வேதத்தில் வந்து முத்கா அப்படிங்கிற பேரில் அழைக்கிறோம். இந்த பச்சை பயிரும் புரோட்டீன்ஸ், அதாவது புரதச்சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். அது இல்லாமல் இதில் வந்து விட்டமின் பி, சி, அப்புறம் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப நிறையா இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால இந்த ஃப்ரீ ரேடிக்கல் மீடியேட்டட் இன்ஜுரி இதனால் ஏற்படக்கூடிய ப்ரீமெச்சூர் கிரேயிங், அதாவது இளநரையை வந்து இது வந்து தவிர்க்கும். அப்புறம் அழற்சியை வந்து குறைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த பச்சைப்பயிருக்கு மிகவும் அதிகம். அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோம். இந்த அழற்சி எங்கே ஏற்படுதோ அதை வந்து இது குறைச்சிரும். அது இல்லாமல் பச்சைப்பயிர் வந்து ஹேரை வந்து நல்ல கண்டிஷனிங் பண்ணும். ஏன்னா அதில் ப்ரோட்டீன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால. அப்புறம் முடி வந்து பிரேக் ஆகும் இல்லைங்களா, அதை வந்து தவிர்க்கும். பொடுகு தொல்லை, அப்புறம் வந்து ஸ்கால்பில் வரக்கூடிய ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் வந்து தவிர்க்கும். இந்த ஸ்கால்ப்பை வந்து நல்லாவே வந்து சுத்தப்படுத்தும். அதே மாதிரி முடி வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்தும். அப்புறம் முடியை வந்து நல்லா மென்மையாகவும் பளபளன்னு வச்சுக்கும். அடுத்து எள்ளோட குணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எள்ளுக்கு வந்து ஆயுர்வேதத்தில் திலா அப்படிங்கிற பேரில் அழைக்கிறோம். இந்த திலா அப்படிங்கிற பேர்லேருந்து தான் தைலம் அப்படிங்கிற பேர் வந்திருக்கு. இந்த எண்ணெயில் வந்து நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால இங்கே வந்து எள்ளை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். ஏன்னா எள்ளு வந்து முடிக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயம். நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த எள்ளை நீங்கள் தவிர்த்துக்கலாம். எள்ளில் வந்து சிசாமின், சிசமோலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ரசாயன கூறுகள் இருக்குது. அது இல்லாமல் இது ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இது ப்ரீமெச்சூர் ஏஜிங்கை வந்து குறைக்கும். எள் வந்து நம்ம முடியை வந்து யூவி ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ்லேருந்து வந்து பாதுகாக்கும். அது இல்லாமல் தலையில் வரக்கூடிய பெயின் இதை வந்து குறைக்கும். அப்புறம் டேண்ட்ரஃபையும் வந்து குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவி செய்யும். அதே மாதிரி ஹேர் க்ரோத் ப்ரமோட்டிங் ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகம் இருக்குது. பல ஆராய்ச்சி குறிப்புகளை நீங்கள் இன்டர்நெட்டில் பார்க்கலாம். அதில் வந்து இது வந்து எந்த அளவுக்கு முடி வளர்கிறதுக்கு வந்து உதவுது அப்படிங்கிறத நல்லாவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இது முடியை வந்து நல்லா பளபளனும் மென்மையாகவும் வச்சுக்கிறதுக்கும் உதவி செய்யுது. ஸோ இப்போ நம்ம லேயராக அடுக்கியாச்சு. அடுக்கினதுக்கப்புறம் இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இதை வந்து தினமும் ஒரு 2 வாட்டி குலுக்கி வச்சுட்டு அப்படியே வச்சிடலாம். ஒரு 2-3 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற இந்த விதைகள்லாம் வந்து அந்த சோத்து கத்தாழையில் இருக்கிற ஈரப்பதத்துலேயே வந்து நல்லா முளை வந்துடும். இந்த முளை வந்ததுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு கப்புக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை முளை கட்டுறதுனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து அதிகமாகும். இந்த புரதச்சத்து வந்து அதிகமாகிடும். ஏன்னா ப்ரோட்டீன்ஸ் வந்து பாடிக்கு வந்து பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து முடி வளர்கிறத வந்து ரொம்பவே அதிகப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இதை மாதிரி கலெக்ட் பண்ணி இதை வந்து ஒரு கப்பில் எடுத்துகிட்டு இதை நீங்கள் வந்து லேசாக பாலோ இல்லை தயிரோ கூட விட்டு இதை வந்து நீங்கள் விழுதாக அரைச்சி எடுத்துக்கணும். ஆயுர்வேத எண்ணெய்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பால், தயிர்லாம் வந்து ரொம்ப அதிகமாகவே எண்ணெய் தயார் பண்ணும்போது உபயோகப்படுத்துவாங்க. ஏன்னா பாலும் பால் சார்ந்த பொருட்களுக்கும் மருத்துவ குணங்கள் ஏராளமாகவே இருக்குது. இதுவும் இந்த மூலிகைகளோடு சேரும்போது நம்ம வந்து முடியை வந்து அடர்த்தியாகவும் நல்லா திக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் வந்து ஒரு பவுலில் எடுத்தாச்சு. இதை வந்து நான் இப்போ பால் ஊற்றி விழுதாக அரைச்சிக்கிறேன். ஸோ விழுத அரைச்சதுக்கப்புறம் இந்த எண்ணெயை வந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு வானலில் வந்து ஒரு 300 ml தேங்காய் எண்ணெய், நீங்கள் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். நான் இங்கே தேங்காய் எண்ணெய் எடுக்கிறேன். ஸோ இந்த 300 ml தேங்காய் எண்ணெயை நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த வானலில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். அது லேசாக சூடான ஆரம்பித்தோடனே நம்ம இந்த விழுதை அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட் இதை வந்து இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி இதை நம்ம மெதுவாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடலாம். இதை பொறுமையாக நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். ஸோ தட் அது வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். மெதுவாக இது சூடாக ஆரம்பிக்க உங்களுக்கு இதில் பொறுமையாக நுரை வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா நுரை வர ஆரம்பிக்குது அப்படின்னா இது வந்து தைலம் வந்து பாகத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த ஆயுர்வேத முறைகளில் வந்து இந்த தைல பாகம் இல்லாட்டி இந்த நெய்யை வந்து பாகம் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஸோ இன்னும் வந்து நல்ல நிறம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் ஏதாவது இந்த மாதிரி சங்குப்பூவோ செம்பருத்தி பூவோ இருந்ததுன்னா இதை வந்து நீங்கள் இந்த எண்ணெயில் ஆட் பண்ணலாம். என்கிட்ட இங்கே ஒரு 2 சங்குப்பூ இருந்தது, அதை மட்டும் நான் இங்கே போட்டிருக்கேன். இப்போது இந்த எண்ணெயை நிறுத்திட்டு இதை நம்ம வந்து இப்போ வடிகட்டி எடுத்துப்போம்.
ஸோ இது வந்து ஒரு நல்ல சுத்தமான ஒரு கழுவின காஞ்ச ஒரு பாட்டிலில் வந்து நீங்கள் நல்லா வடிகட்டி இந்த எண்ணெயை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த வடிகட்டின எண்ணெயை வந்து நீங்கள் வாரத்துக்கு 2-3 தடவையோ யூஸ் பண்ணலாம். ஆண்கள் வந்து தினமுமே அதை வந்து உபயோகப்படுத்தலாம். இந்த எளிமையான கூந்தல் தைலம் வந்து உங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். இது வரைக்கும் இதை கேட்டுட்டு இருந்ததுக்கு மிகவும் நன்றி. வணக்கம். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் அதை வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம்.